லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. புள்ளும் சீலம்பினகான் புள்ளரையன் கோயினில் புள்ளும் சீலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நல்ஜொண்டு பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நல்ஜொண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வீட்டினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேனோ ரெம்பாவாய் புள்ளும் சீலம்பின இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரம் கேரளாவில் அம்பலப்புழையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருவமுண்டூர் என்ற திவ்ய கஷேத்திரம் மேல நம்ம ஆண்டாள் பாடியிருக்கா. இந்த பாசுரத்துல நம்ம செல்ல ஆண்டாள் நாச்சியார் அவளோட எல்லா அன்பு தோழிகளையும் உடனே எழுந்துருங்கோன்னு கூப்பிடுறா. அவ ஏன் இப்படி இவ எல்லாரையும் எழுப்புறா, எப்படி எழுப்புறான்னு பாப்போமா? அன்பு தோழியே, நீ உடனே எழுந்துருன்னு கூப்பிடுறா. பறவைகள் விடிய கார்த்தால எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கலையான்னு கேட்கிறா. கருடனை வாகனமாக கொண்ட நம் எம்பெருமானோட கோயில்ல வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில விழலையான்னு கேட்கிறா. பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவரும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவருமான நம் கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உனக்கு எட்டவில்லைன்னு நம்ம ஆண்டாள் அழகா பாடுறா. உடனே எழுந்து இது எல்லாத்தையும் கேட்டு உள்ளம் குளிர்வாயாகன்னு எல்லாரையும் எழுப்புறா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தாராம். அவளை இம்சை செய்து நம்ம கண்ணபிரான் கொன்றிருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏன்னா அவருக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே. அதனால தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தாராம் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.